கிரெடிட் கார்டுகளை வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமான்றதை பற்றி நம்ம நிறைய பேர் இதில் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடன்ன்றது ரொம்ப ஈஸியாகி போச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கமர்ஷியல் கார்டு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பிஸ்னஸ். ஏன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு வாய்ஸ் ஆஃப் ட்ரேடர்ஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டைமில் நமக்கு கிரெடிட் கார்டு கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி நமக்கு ஃபோனில் கூப்பிட்டு நிறைய கிரெடிட் கார்டுகள் நமக்கு கொடுக்குறாங்க. அந்த கிரெடிட் கார்டுகளை வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு லாபமாக இருக்குமா நஷ்டமாக இருக்குமான்றதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக தான் ட்ரேட் அச்சீவர்ஸுடைய ஃபவுண்டர் கிஷோர் அவர்களிடத்தில் கேட்டு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லுங்கள் சார், இன்றைக்கி நம்ம கிரெடிட் கார்டுகளை வாங்கி யூஸ் பண்ணுறது நமக்கு லாபமா இல்லை நஷ்டமா? சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டு இப்போ நிறைய பேர் நீங்கள் சொன்ன மாதிரி தான் எல்லாருக்குமே இன்றைக்கி ஃபோன் வந்து டெய்லி ஃபோனு கிரெடிட் கார்டு வாங்கிக்கொண்டு ஒரு நாளைக்கு 8 ஃபோன்லேருந்து 10 ஃபோனு கிரெடிட் கார்டு கம்பெனி மட்டுமே கால் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இது என்ன விஷயம்னா, இப்போது கிரெடிட் கார்டு வாங்குறதுன்றது ரொம்ப ஈஸியாகிடுச்சு. உங்களுக்கு எங்கே கூப்பிட்டிங்கன்னா ஒரு கார்டு வச்சுருந்தீங்கன்னா அடுத்த கார்டு எல்லாருமே தேர் ரெடி டு கிவ் யூ கார்ட்ஸ். இப்போது என்னென்னா ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கணும். நீங்கள் மக்கள் என்ன ஆகிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறது தப்பே கிடையாது, தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஆனால் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இதில் ஒரு ட்ராப்பில் போய் மாட்டிப்பாங்க. என்னென்னா ஸ்பெண்டிங் ட்ராப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு 30 இயர்ஸ் ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட பாருங்களேன், நீங்கள் கிரெடிட் கார்டுன்றது ரொம்ப ரேராக தான் இருக்கும். இப்போ இந்த கான்செப்ட் வந்துட்ட பிறகு இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இப்போ கிரெடிட் கார்டு ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி போய் பார்த்துருவோம். எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சம்பளம் வாங்கிட்டு வருவாங்க. ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா சம்பளம் வாங்கிட்டு வந்து வருவார். உடனே என்ன பண்ணுவாங்க, காசு எடுத்து கையில் வச்சுருப்பாங்க. எடுத்து இதுக்கு இது இவ்வளோ கொடுக்கணும், இது வீட்டு செலவுக்கு, இது பசங்களோட படிப்புக்கு, இது வந்து மற்ற எக்ஸ்பென்ஸுக்கு, இதுக்கு அதுக்குன்ட்டு எல்லாத்தையும் பிரித்து வச்சுருவாங்க. அதில் இருந்தது இது ஒரு சேமிப்பு, இது ஒரு நகை வாங்கி வைக்கணும், இது நமக்கு அன்றைக்கி பசங்களுக்கு கல்யாணத்துக்கு இதெல்லாம் சேமிப்புன்னு சொல்லிட்டு இதெல்லாம் வைப்பாங்க. ஆனால் விஷயம் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை வச்சு செலவு பண்ணி முடிச்சிட்டாங்க. அதோட லைஃப் அப்படியே ஸ்மூத்தாக ரன் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி இருக்க ஜென்ரேஷனுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கடன்ன்றது ரொம்ப ஈஸியாகி போச்சு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, கிரெடிட் கார்டு உங்கள் காசு கிடையாது, அது கடன். பர்சனல் லோன் வாங்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ற டைமில் கிரெடிட் கார்டு வந்து ஈஸியாக எல்லாருக்குமே ஆக்சசபிள் ஆகிடுச்சு. கடனுன்றதே மைண்ட் செட்டில் மறந்துடுறோம். நம்ம அந்த கிரெடிட் கார்டு கையில் இருக்கிறதுனால என்ன நினச்சிக்கிறோம், நம்ம காசு தானே எப்போ வேணாலும் ஸ்வைப் பண்ணிக்கலாம். இது டெபிட் கார்டு இல்லை, கிரெடிட் கார்டு. அதனால் நம்ம எப்போ வாங்கினாலும் திருப்பி என்ன பண்ணணும், கட்டணுன்றதை மைண்டில் வச்சுக்கணும். இப்போ அதுதான் தெரிஞ்ச விஷயம் தான். ஏன் அப்பயும் போய் மாட்டுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்பெண்டிங் பவர் இருக்குன்றதுனால இன்கம் சோர்ஸ் எவ்வளோன்றதை நம்ம ப்ராப்பராக மைண்ட் செட்டில் வச்சுக்கணும். சில பேருக்கு வந்து கிரெடிட் கார்டில் இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்ணி தள்ளிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் எவ்வளோ பண்ணோன்னே தெரியாமல் பில்லு வரும்போது தான் தெரியும்ப்பா இவ்வளோ 1000 செலவு பண்ணிட்டேன், இவ்வளோ லட்சம் வந்துட்டு கடைசியில் இருக்கிறதெல்லாம் இது பண்ணி கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ ஸ்பெண்டிங் ஹேபிட்டை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஏன்னா கிரெடிட் கார்டோட நார்மல் டெண்டன்சியை மக்கள் வந்து என்டைஸ் ஆகிடுவாங்க இஷ்டத்துக்கு ஸ்வைப் பண்ணுறதுக்கு. ஸோ அதில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருங்க. அது அட்வான்டேஜ் ஆனால் கண்டிப்பாக அட்வான்டேஜஸ் இருக்குது. இப்போ கிரெடிட் கார்டோட அட்வான்டேஜஸ் என்னன்றது நான் சொல்கிறேன். இப்போ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வீட்டு செலவுக்கு பெட்ரோலுக்கு எது போட்டாலும் இதனால் உங்களுக்கு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. என்ன காசு இருந்துச்சோ அதில் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இன்றைக்கி இதுவே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பொருள் வாங்கினாலும் அதை நம்ம கிரெடிட் கார்டில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக அது உங்களுக்கு வந்து பெனிஃபிஷியலாக முடியும். எப்படின்னா ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ன்னு உங்களுக்கு கொடுப்பாங்க. இப்போ நானே கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது எனக்கு ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். வருஷத்துக்கு எனக்கு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வச்சு நான் ஒரு கோல்டோ இல்லை வேறு ஏதாவது பொருளோ வந்து நான் மோஸ்ட்லி வாங்கிப்பேன். இப்போ எப்படி எனக்கு அது யூஸ் ஆகுதுன்னா, நான் எந்த பொருள் வாங்கினாலும் இப்போ வீட்டுக்கு சாப்பாடு வாங்குறதா இருக்கட்டும், ப்ரொவிஷன்ஸாக இருக்கட்டும், இல்லை வீட்டுக்கு தேவையான பொருளாக இருக்கட்டும், ஃபியூல் போடுறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் நான் கிரெடிட் கார்டில் தான் போடுவேன். இப்போ அதே கிரெடிட் கார்டில் போடுறதுனால என்கிட்ட கேஷ் இருக்கும். இப்போ நான் கையிலேருந்து கொடுக்க வேண்டியதை கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிவிட்டு நான் காசை எடுத்து என்ன பண்ணிவிடுவேன், கிரெடிட் கார்டுக்கு ஃபுல் அமௌண்ட்டு பே பண்ணுறேன். இப்போ இது எனக்கு என்ன ஆகிடுதுன்னா ஒரு மாதமும் எனக்கு அதில் நான் ஸ்வைப் பண்ணுற ஒன்றுத்துக்கும் எனக்கு பாயிண்ட்ஸ் அக்யூமுலேட் ஆகிட்டே வரும். அக்யூமுலேட் ஆகிட்டே வரும்போது என்ன ஆகுனா, இயர் எண்டில் நான் வந்து என்ன பண்ணிப்பேன், அக்யூமுலேட்டட் பாயிண்ட்ஸை வச்சு ஒரு ரிவார்ட்ஸ் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி நான் ஒரு ரிவார்டு எடுத்துப்பேன். ஏதாவது ஒரு கிஃப்ட்ஸ் அது உள்ளே இருக்கும். அது டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸில் கொடுப்பாங்க. இல்லை ஏர் மைல்ஸ் தருவாங்க. நீங்கள் இன்கேஸ் ஃப்ரீக்வெண்ட் ஃப்ளையராக இருந்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கிட்டு ட்ராவலிங்கில் ஒரு தி டிக்கெட் ஒன் சைடுக்கோ இல்லை டபுள் சைடுக்கோ டிபெண்ட்ஸ் ஆன் தி பாயிண்ட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கிரெடிட் கார்டில் உண்மையிலே ஒரு பெனிஃபிட் தான். அண்ட் ஒன் மோர் பெனிஃபிட், முக்கியமான பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 45லேருந்து 50 நாள் வந்து உங்களுக்கு டைம் பீரியட் தராங்க பில் பேமெண்ட்டுக்கு. இப்போ 20ஆம் தேதி ஒருத்தருக்கு பில்லுன்னு பார்த்தீங்கன்னா, 21ஆம் தேதி நீங்கள் ஸ்வைப் பண்ணுறீங்கன்னா கிட்டத்தட்ட 50 டேஸ் கழிச்சு தான் நீங்கள் திருப்பி அதை ரீபேமெண்ட்டே பண்ண போகிறீங்க.
அப்போ நடுவில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 டேஸ் ப்ரீத்திங் ஸ்பேஸ் இருக்குது. அந்த 50 டேஸை வச்சு நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ண முடியும். 50 நாள் ஒருத்தங்களுக்கு கையில் நான் கொடுக்க வேண்டிய காசு கையில் இருக்குன்னா அதை வச்சு எப்படி சம்பாதிக்கலான்றதுக்கு நிறைய வழி இருக்குது. யூ கேன் இன்வெஸ்ட், யூ கேன் டூ டிஃப்ரெண்ட் திங்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த 50 டேஸ்க்குள்ளே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 30 டேஸ் மெச்சூரிட்டி போட்டுட்டு கூட எடுக்கலாம் நம்ம இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் அந்த கிரெடிட் கார்டை பயனுள்ளதாக கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி இட் இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட். முன்னாடி ரொட்டேஷன் இப்போ பிஸ்னஸ்க்குலாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா, இப்போ ஒரு கமர்ஷியல் கார்டெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் த பிஸ்னஸ். ஏன்னா ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு வந்து இந்த கேஷ் ஃப்ளோன்றது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அமௌண்ட்டை வந்து ரொட்டேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த கிரெடிட் கார்டு வந்த பிறகு உங்களுக்கு கமர்ஷியல் கார்டு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ கிரெடிட் கார்டை பொறுத்த வரைக்கும் டெஃபினெட்லி இட் இஸ் யூஸ்ஃபுல். ஆனால் விஷயம் என்னென்னா கரெக்டாக யூஸ் பண்ண தெரியணும். தயவு செய்து மினிமம் டியூவை கட்டிட்டு மினிமம் டியூ கட்டினா போதும் பிரச்சனையே இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையில் போய் முடிகிறாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் கையில் இருக்கிற காசுக்கு கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு ஃபுல் அமௌண்ட்டாக கட்டிட்டீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. கிரெடிட் கார்டு டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான். சரி சார், இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலயமா நிறைய பேர் நஷ்டமாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எப்படி சார்? சரி, இப்போ கிரெடிட் கார்டில் நஷ்டமாக இருக்குன்னா இது வந்து நிறைய ஸ்டோரி. இது வந்த புதுசில் நிறைய பேர் இந்த ஸ்டோரி வந்துச்சு. கிரெடிட் கார்டு எப்போ புதுசாக வந்ததோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கிரெடிட் கார்டை அதோட தீமை என்னன்றதை புரிஞ்சிக்காமல் போய் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிடுவாங்க. மினிமம் டியூ காட்டும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபாய்க்கு ஒருத்தர் ஸ்வைப் பண்ணியிருக்காங்கன்னா மினிமம் டியூ வெறும் 11,000 12,000 தான் காட்டும். அப்போ அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா 1 லட்ச ரூபா கட்ட தேவையில்லையா, வெறும் 10,000 கட்டிட்டு நான் என்ன பண்ணலாம், ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கலான்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்போ இந்த ரொட்டேஷன் வந்துட்ட பிறகு என்ன ஒன்று மறந்துடுறாங்கன்னா, நம்ம காசு கிடையாது, அது வந்து லோன். அப்போ லோனுக்கு கண்டிப்பாக யாராவது ஃப்ரீயாக கொடுப்பாங்களா? கண்டிப்பாக அதுக்கு வட்டி இருக்க தான் செய்யும். கிரெடிட் கார்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப அதிகம். நீங்கள் பிஎல் வாங்கும்போது 9% to 12%, 15% வரைக்கும் கூட வேரி ஆகும். கிரெடிட் கார்டு வாங்கும்போது 25% to 30% வரைக்கும் உங்களுக்கு என்ன ஆகும்னா இன்ட்ரெஸ்ட் வரும். இதை மக்கள் புரிஞ்சிக்காமல் என்ன பண்ணுறாங்க, மினிமம் டியூவை கட்டிட்டு பேலன்ஸ் இருக்க 90,000க்கு அவங்க இன்ட்ரெஸ்ட்டை போட்டுருவாங்க. அடுத்த மாதம் மினிமம் டியூவை மட்டுமே கட்டுவாங்க, இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் கட்டிட்டு மினிமம் டியூவை கட்டிட்டு அசலை கட்ட மாட்டாங்க. அப்போது இந்த சைக்கிளில் மாட்டிப்பாங்க. என்னென்னா, என்னால் முடிஞ்சதை காட்டிலும் அதிகமாக ஸ்வைப் பண்ணிட்டேன், இப்போ என்னால் கட்ட முடியாதுன்னா இன்ட்ரெஸ்ட்டையும் மினிமம் டியூவை மட்டும் கட்டிகிட்டே வரும்போது, இப்போ கட்டிட்டு வரும்போது இன்ட்ரெஸ்ட் இவ்வளோ வரதுனால ஒரு 6 மாதம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன யோசிப்பாங்கன்னா, நம்ம தான் கட்டிட்டோமே, இன்ட்ரெஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட நான் 20,000 30,000 மேலே கட்டியிருக்கேன், அப்போ பேலன்ஸ் நான் இப்போ கட்ட வேண்டியது என்ன இருக்கும், 60,000 தானே அப்படின்னு நினச்சிட்டு போகும்போது, இல்லை நீங்கள் திருப்பி மறுபடியும் 90,000 கட்டணும் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோட கட்டணும் போது மக்கள் அங்கே தான் பொங்கிடுறாங்க. என்னன்னா, இல்லையே அப்போ நான் கட்டின காசுலாம் எங்கே போச்சு, என்னன்னா அந்த இன்ட்ரெஸ்ட்டோட கான்செப்டை வந்து மறந்துடுறாங்க. மினிமம் டியூ கட்டினீங்கனாலும் பேலன்ஸ் இருக்க அமௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த இன்ட்ரெஸ்ட்டை பிடிச்சிக்கிட்டு தான் பேலன்ஸை ஃபுல் அமௌண்ட்டு நீங்கள் கட்டுற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் இந்த கிரெடிட் கார்டு ட்ராப்புன்றது எதில் போய் சொல்கிறதுனா, அமௌண்ட்டு கையில் இல்லாமல் நீங்கள் கிரெடிட் கார்டை ஸ்வைப் பண்ணிவிட்டு நான் வெறும் மினிமம் டியூ தான் வச்சு ஓட்ட போகிறேன்னா தயவுசெய்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க. பீரோவில் பூட்டி வச்சுட்டு ஒரு பிஎல் கூட எடுத்துக்கோங்க. பர்சனல் லோன் எடுத்திங்கன்னா கூட ஆட்டோமேட்டிக்காக இஎம்ஐ போயிட்டே தான் இருக்கும். இல்லையா, ரெண்டாவது ஆப்ஷன், கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணிட்டீங்க, இப்போ வேறு வழியில் எனக்கு எமர்ஜென்சி பண்ணியாச்சு அப்படின்னா மினிமம் டியூ கட்டுறதுக்கு பதில் இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுறேங்க. நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுவாங்கன்னா, கிரெடிட் கார்டு எனக்கு லிமிட் இருக்குது, நான் மினிமம் டியூ மட்டும் கட்டினேன்னா திருப்பி நான் அந்த 10,000 மறுபடியும் நான் ஸ்வைப் பண்ணிக்கலாமே, நான் இஎம்ஐயை கட் பண்ணுறேன்னா எனக்கு பிளாக் பண்ணிவிடுவாங்க, என்னால் திருப்பி ஸ்வைப் பண்ண முடியாது. நீங்கள் ஸ்வைப்பிங் சைக்கிளில் போய் மாட்டிக்கிட்டிங்கன்னா வட்டிக்கு வட்டி கட்டி 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 அக்யூமுலேட் ஆகி தேவையில்லாமல் போய்ட்டு மாட்டிக்கிற மாதிரி ஆகிடும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, கிரெடிட் கார்டில் ஸ்வைப் பண்ணிட்டீங்க, கட்ட முடியலன்னா ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு இஎம்ஐ. உங்களால் என்ன கட்ட முடியும், 6 months 9 months 12 months இல்லை 1.5 years இல்லை 2 years, அது எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் என்ன கட்ட முடியுமோ அது இன்ட்ரெஸ்ட் போனாலும் பரவாயில்லன்ட்டு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் டெபிட் கொடுத்துட்டு அதை வந்து ஒரு பர்சனல் லோன் மாதிரி கன்வெர்ட் பண்ணி முடிச்சிடுங்க. இது தெரியாமல் நீங்கள் மினிமம் டியூ சைக்கிளில் போயிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அசலையும் கட்டாமல் வட்டியும் கட்டாமல் மினிமம் டியூ மட்டும் கட்டிக்கிட்டே இருக்கும்போது அந்த வட்டிக்கு வட்டி வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூமுலேட் ஆகியே போய் திருப்பி வந்து பில் ஸ்டேட்மெண்ட் மொத்தமாக வந்து கொடுப்பாங்க. நீங்கள் வந்து இந்த மாதிரி கிரெடிட் கார்டு கட்டலை, அதுக்கு வட்டிக்கு போட்டு இவ்வளோ அமௌண்ட் வந்து நிற்குதுன்னும் போது கடைசியில் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் பயங்கர பிரச்சனையில் போய் முடியும். ஸோ கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது மினிமம் டியூவை அவாய்ட் பண்ணிவிட்டு இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுறங்க. இல்லைனா முடிஞ்ச வரைக்கும் ஃபுல்லாக கட்டிட்டிங்கன்னா இந்த ஒரு என்ன சொல்கிறது நாலேஜ் இல்லாமல் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது தான் இந்த பிரச்சனைகள்லாம் வருது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நான் சொன்ன இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக கிரெடிட் கார்டுன்றது ஒரு ஒரு பெனிஃபிஷியலான ஒரு ப்ராடக்டாக இருக்குமே தவிர டிஸ்அட்வான்டேஜாக இருக்காது. நான் சொன்ன விஷயங்களை மைண்டில் வச்சுட்டு மினிமம் டியூவை கேன்சல் பண்ணிக்கோங்க, இஎம்ஐயை கன்வெர்ட் பண்ணுறேன், இல்லை ஃபுல் அமௌண்ட்டாக கட்டிடுங்க. டெஃபினெட்லி கிரெடிட் கார்டு வந்து யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். சரி சார், நீங்கள் சொன்ன விஷயங்களை வச்சு எப்படி இந்த கிரெடிட் கார்டை நாங்கள் நஷ்டம் இல்லாமல் லாபகரமாக யூஸ் பண்ணணுன்றதை நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்யூ.